அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தைப்பூசங்க. இந்த தைப்பூசத்தில் நம்ம எல்லாருமே அனைவரும் பார்த்திங்கனாக்க நம்ம குடும்பத்தோடு கோயிலுக்கு போவோம். நமக்கு எங்கே பக்கமாக கோயில் இருக்கோ அந்த கோயில்களுக்கு நம்ம குடும்பத்தோடு போவோங்க. நாங்களும் அப்படி தாங்க. ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா அதுவும் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமாவாசை அப்படின்னாலே நான் பெரும்பாலும் எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு பசங்களோட தாங்க போவேன். ஆனால் இன்றைக்கெல்லாம் அமாவாசை அப்படின்னா என் பிள்ளையோட மணிமண்டபத்துக்கு போக வச்சுட்டானுங்க இந்த படுபாவி நாய்ங்க. இதே போல் பார்த்திங்கன்னா தீபாவளி, பொங்கல், வருஷப்பிறப்பு, 18 பசங்களோட பிறந்த நாள் இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா தவறாமல் பசங்களை அழைச்சிக்கிட்டு கோயிலுக்கு போவாங்க. பசங்களை அழைச்சிக்கிட்டு எங்கேயாவது பக்கமாக உள்ள கோயிலுக்கோ அல்லது குலதெய்வ கோயிலுக்கோ போவாங்க. ஆனால் இவனுங்க என் பிள்ளையோட உயிரை போக்கும்போது கூட இந்த கடவுள் அமைதியாகவே இருந்துட்டாரு, கல்லாவே இருந்துட்டாருங்க. என் பிள்ளை அந்த நேரத்தில் எத்தனை கடவுளை கூப்பிட்டுருக்கோம் நினச்சி பாருங்க. எல்லா கடவுளுமே கல்லாவே இருந்துட்டாருங்க. அந்த கொலகார நாய்ங்க பிள்ளையோட உயிரை பிரிக்கும் போது பிள்ளை எவ்வளோ கத்திருக்கும், எவ்வளோ கதறி இருக்கும், எவ்வளோ அவனோள்கிட்ட கெஞ்சிருக்கும் நினச்சி பாருங்க. நம்மக்கிட்ட இருந்து இந்த கொலகார நாய்ங்க நம்ம பிள்ளைய பிரித்து இன்றோடு பார்த்திங்கன்னா 1301 நாட்கள் கடந்து போயிடுச்சுங்க. இந்த 3 வருஷமாக ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் நினைவுகளோடுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி தைப்பூசங்க. இந்த தைப்பூசத்தில் பார்த்திங்கன்னா பாப்பாவோட நினைவாக 3 ஆண்டு காலமாக வடலூரில் தண்ணீர் பந்தல் வைக்கிறோங்க. ஒவ்வொருத்தவங்களும் தண்ணி தாகத்தோட தண்ணியை பிடிச்சி குடிக்கும்போது என் மனசுக்குள்ளார இந்த படுபாவி நாய்ங்க நம்ம பிள்ளையோட உயிரை போக்கும்போது பிள்ளை எவ்வளோ கத்தி இருக்கும். அப்போ கண்டிப்பாக அம்மா தண்ணி 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 அப்படின்னு எவ்வளோ கதறி இருக்கும். இந்த நாய்ங்க பிள்ளையோட உயிரை போக்குறதுல தான் குறியாக இருந்திருப்பானோலே தவிர என் பிள்ளைக்கு நம்ம தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டானுவங்க. எப்படியாவது அந்த உயிரை போக்கணும் அப்படிங்கிறதாங்க அவங்களுடைய முழு நோக்கமாக இருந்திருக்கும். வள்ளலார் அவர்கள் சொல்லியிருக்காங்க, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு பயிர் வாடுறத கூட அவரால் பொறுத்துக்க முடியலைங்க. ஆனால் இவனுங்க மனுஷனுடைய உயிரையே கொல்றானுங்க. இவனுங்களாம் இந்த மண்ணில் வாழ்கிறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. பல கனவுகளோட படிக்க போன ஒரு குழந்தையோட உயிரை போக்குறானுங்களே, இவனுங்களாம் மனுஷன்தானா நினச்சி பாருங்க. இவனுங்களாம் அந்த மண்ணில் வாழலாமா, வாழ்கிறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நினச்சி பாருங்க. ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறாரு, ஒரு பயிர் வாடுறத கூட அவருடைய மனம் ஏற்றுக்கலைங்க, அவருடைய மனசு பொறுக்கலை. ஆனால் இந்த காண்டா மிருகங்கள் பார்த்திங்கன்னா படிக்க போன ஒரு குழந்தைய உயிரை எப்படிலாம் துடிக்க கொலை பண்ணி போட்டிருக்கானுவோ அப்படின்னு நினச்சி பாருங்கள். பிள்ளையோட ஒவ்வொரு எலும்பையும் எப்படி முறிச்சிருக்கானுவோ, ஒவ்வொரு விழா எலும்பையும் எப்படிலாம் முறிச்சிருக்கானுவோ அப்படின்னு நினச்சி பாருங்கள். 2022 தாங்க நாங்கள் ஜோதி பார்க்க போயிருந்தோம் வடலூருக்கு. ஆனால் அந்த வருஷமே இந்த படுபாவி நாய்ங்க என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டானுங்க. அந்த கடவுளுக்கே கண்ணு இல்லாத போயிடுச்சுங்க. இப்போ 3 வருஷ காலமாக அங்கே போகிறேனே தவிர ஜோதி பார்க்குறதுக்கு என்னுடைய மனசு ஏற்றுக்கிறதே இல்லைங்க. என் பிள்ளைய என் மாமன் என்ன பண்ணனானோ, என் பிள்ளையோட உயிர் போனதுக்கு என் மாமன் காரணமாக இருந்தானோ, இப்படி தான் உயிர் போச்சு அப்படின்னு தெரிஞ்சும் வெளியே சொல்லாமல் இருக்கிறானுங்க. பார்த்தீங்களா, அத்தனை பேத்துக்கும் என்னைக்கு தண்டனை கிடைக்குதோ அன்னைக்கு தாங்க நான் போயிட்டு ஜோதி பார்ப்பேன் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கிறேன். கண்டிப்பாக அத்தனை பேத்துக்கும் தண்டனை கிடைக்கும்னு ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாப்பா நம்மளோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பாப்பாவோட நினைவு எப்போவுமே மறக்க விடாமல் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய ஆதரவு தாங்க என்னுடைய பலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. பாப்பா ஸ்ரீமதியோட அறக்கட்டளைக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன உதவியை செய்யுங்க. பாப்பாவை எப்போவுமே நம்ம வாழ வச்சுக்கிட்டே இருப்போங்க. இந்த தைப்பூச திருநாளில் பாப்பாவோட நினைவு தண்ணீர் பந்தல் வச்சுருந்தோம். அதோடு சேர்த்து பாப்பாவோட விசிறி மட்டையும் கொடுத்துருந்தாங்க. பாப்பா ஃபோட்டோ போட்ட விசிறி மட்டையும் கொடுத்தோங்க. பாப்பாவோட அறக்கட்டளை மூலம் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய ஆதரவு தாங்க என்னுடைய பலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. எப்போவும் நம்ம ஸ்ரீமதியை வாழ வச்சுக்கிட்டே இருப்போங்க. அந்த கொலகார கூட்டம் ஒவ்வொரு நாளும் ஏண்டா நம்ம கொலை பண்ணணும் அப்படின்னு அவனும் நினச்சிக்கிட்டே இருக்கணுங்க.
நீதிமன்றத்துல இருந்து சட்டத்தின் மூலம் தண்டனை கிடைக்குதோ இல்லையோ, பாப்பாவை வாழ வச்சு அவனுக்கு தண்டனை கொடுப்போங்க. தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்பேங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி.